Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் நூடுல்ஸ். அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்க நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். வேக வச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து வெச்சிர கூடாது. வேக வைக்கும்போதே வந்து எண்ணெய் ஊத்திட்டீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கும். அதுக்கு அப்புறம் வேக வச்சதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி உதிரியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் பாருங்க வந்து வெஜிடபிள் வந்து நாங்க மூணு எடுத்துறோம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது மூணுமே வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு காயதா போடணும்னு நினைச்சீங்கன்னா கூட வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, சிறிதளவு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கடுகு, கொத்தமல்லி, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பவுடர், அந்த பேக்கெட்டு வந்து இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். 2 நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி 2 இது இருக்குது. எண்ணெய் தாளிக்க எண்ணெய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வேறு காய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பீட்ரூட் கூட சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. காய் நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். நூடுல்ஸ் பேக்கெட்டில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்கல்ல மசாலா, அது நம்ம இந்த மாதிரி காயில் வந்து சேர்த்திட்டோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா அந்த மசாலா வந்து போய் சேரும். இந்த நூடுல்ஸில் போட்டோம்னா அங்கங்கே வந்து நிற்கும். இது மாதிரி காயில் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இவ்வளோ உதிரியாக கிடச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் ஊற்றி வேக வைக்கும்போது வேக வச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் காயை வந்து நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுருந்துருப்போம். உப்பு பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக. சூடாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய வெஜிடபிள் நூடுல்ஸ். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.